சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்களை அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு சிம்பிளாக முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒன்று வந்து காளான் பிரியாணி பண்ண போகிறேன். ஏற்கனவே நிறைய காளான் பிரியாணி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இது இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு காளான் பிரியாணி, ஜீரக சம்பா அரிசியை வச்சு காளான் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சோறா புட்டு பண்ணியிருக்கோம், ஆனால் எறா புட்டு பண்ணதில்லை இல்லைங்களா. இன்றைக்கி வந்து நம்ம எறா புட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எறா புட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஒரு 7 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 கிலோ எறா வச்சுருக்கேன், ஒரு 5-6 வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய், அதையும் இதில் சேர்த்துருவோம். பூண்டு ஒரு 50 கிராம் பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதுவும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் எறா வந்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நீங்க நல்லா வடிச்சிடணும். பாருங்க, இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா சுருண்டு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஓரமாக தள்ளிக்கங்க. இதில் இப்போ ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இதில் முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிலோ எறாக்கு வந்து நான் 3 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். இந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு கொஞ்ச நேரம் நடுப்புற கிண்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி மொத்தமாக சேர்த்து கிண்டிக்கங்க. இப்போ நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சூப்பரான எறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு கிண்டி இறக்கிடலாம். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சொரா புட்டு சாப்பிட்றவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரக சம்பா பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கு மசாலா வந்து வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஒரு பீஸ் தான் வச்சுருக்கேன், அது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு பெரிய பீஸு, பூண்டு வந்து 15 பல், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4, அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். 2 பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு இது வதங்கினா போதும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 4 அழகு அரிசி எடுத்திருக்கேன், 2 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல நம்ம இந்த காளான் வந்து நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
பாருங்க, வதக்கி வச்சிருந்த இந்த மசாலா எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இதில் போட்டுக்கலாம். நல்லா வந்து இது எண்ணெய் தெளிகிற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கி இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தெளியணும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை வந்து போட்டுருவோம். ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலையை 2 இலை கிள்ளியிருக்கேன். அதையும் நம்ம போட்டுருவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஏற்கனவே அதில் நமக்கு எப்படியும் 1.5 டம்ளர் தண்ணி இருக்கும். அதனால் 4 டம்ளரு அதுக்கேற்ற மாதிரி அளந்து ஊற்றிக்கலாம். பாருங்க, நான் 6 டம்ளர் அந்த 1.5யோடு சேர்த்து இப்போ ஒரு 4.5 ஊற்றிருக்கேன். 6 டம்ளர் தண்ணி. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கேன். சூப்பராக வந்து நமக்கு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சீரக சம்பா காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். சூப்பரான சீரக சம்பா காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எறா புட்டும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.